சரவணன் சார், நிகழ்ச்சி முதல்ல உங்கள்கிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். சார், இந்த சொல்லுங்க சார். மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் சென்னையில் போராட்டம் நடத்தியிருக்காங்க. இந்த போராட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? சார், திமுக எப்பயுமே என்ன செய்வாங்க, பகல் வேஷம் போடுவாங்க. அவங்க பிஜேபியோட ஒத்து ஊதி அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய வகையில தான் செயல்படுறாங்க. சார், இல்லை சார், 39 எம்பிக்கள் அங்க இருக்கிறாங்க. போராட்டம்லாம் நடத்தியிருக்காங்க, நீங்கள் பகல் வேஷம் போடுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதுதான் விஷயம். அதுல தான் ஏமாத்துவாங்க. ஏன்னா அவங்க இப்ப ஒரு விஞ்ஞானமான ஒரு ஊழல் பண்றதுல தேர்ந்தவர்கள் திமுக. இப்ப பாத்தீங்கன்னா இவங்க போராட்டத்தை எங்க நடத்தியிருக்கணும்? நாடாளுமன்றத்துல குரல் கொடுத்திருக்கணும். இவங்க செஞ்சாங்களா? செய்யல. பல்வேறு பிரச்சனைக்கு பேசுற மாதிரி காமிக்கிறவங்க தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு இந்த திமுக 39 எம்பிக்கள் ஏதாவது குரல் எழுப்பி இருக்கிறார்களா என்றால் இல்லை. தமிழ்நாட்டிலே போராட்டம் எங்க பண்ணணும்? மத்திய அலுவலகத்துக்கு முன்னாடி ஏதாச்சும் போய் பண்ணணும். கலெக்டர் ஆபீஸ்க்கு முன்னாடி போய், ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு முன்னாடி போய் இவங்க பண்றாங்க அப்படின்றதே ஒரு பெரிய ஏமாற்று வேலை. 200 ரூபாய் கொடுத்து தெருப்புறா இவங்க கோலம் போட வச்சுட்டு தமிழ் மொழி காக்குறோம், தாய்மொழி காக்குறோம்னு சொல்றது ஒரு பெரிய ஏமாற்று வேலை. இவங்க இன்னும் சொல்ல போனா இவங்க தமிழக அரசோட கல்விக் கொள்கையை வகுப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் அவர்களுடைய தலைமையில ஒரு குழு அமைக்கிறாங்க. 13 பேர் கொண்ட குழு அமைக்கிறாங்க. அவங்க எல்லாம் பண்ணி வரும்பொழுது உதயச்சந்திரன் அவர்கள் அழுத்தம் கொடுத்தாருன்னு சொல்லி அதுல இருந்து ஜவஹர் ஹுசைன் அப்படின்றவர் அந்த குழுல இருந்து வெளியேறாரு. இது பிரபல நாளிதழ செய்தி வந்திருந்தது. அப்ப இவங்க மத்திய அரசு பிஜேபி அரசோட தேசிய அந்த கல்விக் கொள்கையோட ஒத்த கொள்கையை உருவாக்குவதற்கு தான் திமுக முனைப்பு காட்டியது. 2004 சிவதாஸ் அன்றைய உள்துறை செயலாளர் லெட்டர் எழுதுறாங்க. 15/3 எழுதுறாங்க. இந்த கொள்கையை நாங்க ஏத்துக்கிறோம்னு சொல்லி தான் அவங்க எழுத பிஎம்சி ஸ்கூல ஆரம்பிக்கிறதுக்கு இந்த திமுக அரசு ஒத்துக்கிட்டு லெட்டர் எழுதியிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் இருக்கிறது. இல்ல, அப்போ இப்ப தேர்தல் இருக்கக்கூடிய நேரம் இது. இல்ல சார், புரியுது சார். அப்போ மும்மொழி கொள்கையை திமுக ஆதரிக்குதா? அப்போ சார், மும்மொழி கொள்கையை இப்போ திமுக ஆதரிக்குதா? ஏன்னா இப்போ நீங்க நாடாளுமன்றத்தில் தான் போராடணும் அப்படிங்கிறீங்க, அங்க போராடாம சென்னையில போராடுறாங்க அப்படின்னா அப்ப மும்மொழி கொள்கையை திமுக ஆதரிக்குதா? நிச்சயமா இவங்க ஒரு மறைமுகமாக மத்திய அரசுக்கு பயந்து பண்றாங்க. இப்ப நாணயம் வெளியிட்டாங்க. மத்திய அரசுல இருந்து ராஜ்நாத் சிங் கூட்டு வெளியிடுறாங்க. இவங்க அந்த நாணயத்துல ஹிந்தி இருந்தது இல்ல. அப்புறம் இன்றைய துணை முதல்வர் அன்னைக்கு என்ன பண்றது, போய் பிஎம் பாக்குறாரு. பார்த்துட்டு கேல் இந்தியா அந்த விளையாட்டுக்காக கூப்பிடுறாரு. அவங்க கட்சியை சார்ந்தவங்க நெருக்கி ஒரு 28-30 ஸ்கூல் நடத்துறாங்க. அங்கெல்லாம் அவங்க எதை கடைபிடிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். இவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல இவ்வளவு அலங்கோலமா பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பாலியல் துன்புறுத்தல் பெண்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. அவங்க டீம் போட்டு கிரிக்கெட் விளாண்டுகிட்டு இருக்கிறாங்க. திமுகல பண்ணி பரிசு வழங்கிக்கிட்டு இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இவங்க உச்சபட்சமாக மத்திய அரசுக்கு அடிபணிந்து, ஆனா அது மறைமுகம் மக்கள்கிட்ட மடைமாற்றம் செய்யற மாதிரி ஒரு போராட்டத்தை காமிக்கிற மாதிரி இவங்க செய்யறாங்க. இதுவே நீங்க அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா உறுதிப்பட இந்த இருமொழி கொள்கைகளை பேரறிஞர் அண்ணா பிறகு புரட்சி தலைவர் அவர்கள் நவம்பர் மாதம் 1986 சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுகிறார். இருமொழி கொள்கைக்காக நிறைவேற்றுகிறார். புரட்சி அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்திலையும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் அவங்க பேசல, இந்தி பேசாத மாநிலங்கள் இந்தியை திணிக்க கூடாது போராடுவோம் சொல்லி அன்னைக்கு அவங்க ஒரு அறிவுகோள் கொடுத்தாங்க. தமிழ் ஆட்சி மொழியாக்குறதுக்கும் வழக்காடு மொழியா உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்றத்தில் கொண்டு வர்றதுக்கு அன்னைக்கு அவங்க அதற்கான வழிவகைகள் ஏற்படுத்தினாங்க. புரியுது சார். ஆனா திமுகவும் இருமொழி கொள்கை நிலைப்பாட்டில் தானே இருக்கிறதா சொல்றாங்க. அதுதான் சொல்றேன். இப்ப தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி அவங்களோட நிலைப்பாடு மாறுகிறது. மத்திய அரசுக்கு அடிபணிந்து, ஏன்னா இப்ப டங்ஸ்டன் சுரங்கம் பல்வேறு பிரச்சனைகள் இவங்க சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒத்து போறாங்க. ஏன்னா அங்க இருந்து இடி ரெய்டுக்கு பயந்து, ஏன்னா சீனியர் அமைச்சருக்கு வருது, இடி ரெய்டு வருகிறது. அப்புறம் அவர் டெல்லி போயிட்டு வந்தோன்னு அது அப்படி கிடப்புல போட்டுறாங்க. சீனியர் அமைச்சர் பொன்முடிக்கு அவருக்கு இடி ரெய்டு வருகிறது. இவருக்கு எதிராக, நம்ம கவர்னருக்கு எதிராக பல்வேறு இதுல அவர் பேசின ஒருத்தர். அவரு கடைசி அவர் துறையை மாற்றாங்க, கவர்னருக்காக மாற்றுகிறார்கள். ஊழல்ல சிறை சென்று வந்த அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு திரும்பவும் அமைச்சரவையில இடம் கொடுக்கிறாங்க. இப்படி அவங்களுடைய காரியங்களை சாதித்துக் கொள்வதற்காக, ஊழலை அவங்க பெருக்கிக் கொள்வதற்காக மத்திய அரசு கூட ஒரு இணக்கம் காமிக்கிறாங்க மறைமுகமாக. இதுதான் திமுகவோட பாலிசி. விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்வாங்க, சாமானியமான மக்களை ஏமாற்றக்கூடியது. இது ஐயா எடப்பாடி ஆட்சி காலம் 2017 தான் இன்றைய சென்ட்ரல் கவர்மெண்ட் அன்னைக்கு கஸ்தூரி ரங்கன் அவரோட தலைமையில குழு அமைக்கிறாங்க. தேசிய கல்விக் கொள்கையை வகுப்பதற்காக 676 மாநிலங்கள்ல நெருக்கி 2 லட்சம் பேர்கிட்ட அவங்க கருத்து கேட்டு அதெல்லாம் அவங்க கொண்டு வர்றாங்க செயல்படுத்துறதுக்கு. அப்படி வரும்பொழுதுதான் என்ன சொல்றாங்க, அவங்க
எப்படியாச்சும் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து அவங்க நுழையிறதுக்கு இந்தியை புகுத்துவதற்கு, ஏன்னா மொழி போறதா வந்து தமிழ்நாட்டுல அரசியல் மாற்றத்துக்கே வழிவகுத்தது. திமுக ஆட்சி அமைஞ்சதுக்கு காரணமே மொழி போர் தான், முக்கியமான ஒரு காலகட்டம் அது. அப்ப இவங்க என்ன செய்யறாங்க, ஒரு ராஜதந்திரமாக நீங்க வந்து அடுத்த இன்னொரு லாங்குவேஜா ஹிந்தி தான் கிடையாதுங்க, இந்தியால எந்த மொழியினாலும் எடுத்துக்கங்க, வெளிநாட்டு ஃபாரின் லாங்குவேஜையும் அவங்க சொல்றாங்க. இதுக்கெல்லாம் நடத்துறதுக்கு டீச்சர்ஸ்க்கு எங்க போவாங்க? இன்னைக்குள்ள கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா தமிழ் சொல்லித்தர டீச்சர் இருக்கிறாங்களா? இல்ல சார், புரியுது. ஆனா ஹிந்திக்கு மட்டும்தான் இருக்கிறாங்க ஆசிரியர். அப்ப எப்படி இவங்க நடைமுறைப்படுத்துவாங்க? இதை நடைமுறை சிக்கல் இருக்கிறது. அப்ப இவங்களோட ஏதாவது ஒரு காரணம் சொல்லி உள்ள கொண்டு வரணும். பீகார்ல பாத்தீங்கன்னா இப்ப போஜ்புரி மொழியே இல்ல, அழிஞ்சு போச்சு. ராஜஸ்தான்ல இப்போ ஒரு சர்வே பாருங்க, ராஜஸ்தானி குறைஞ்சு போச்சு, ஹிந்தியோட தாக்கம் அதிகமாயிருச்சு. அப்ப இவங்களோட மறைமுகம் இது என்னன்னா, ஏதாவது ஒரு காரணம் சொல்லி உள்ள நுழைஞ்சிட்டோம்னா சுலோவா இந்த தமிழ் மொழியை அழிச்சிடலாம். இதைத்தான் வந்து பிஎம் என்ன பண்றாரு, எங்க போனாலும் தமிழ் மொழியில பேசுறாருன்றது மக்களை ஏமாற்றம் செயல். இவங்களோட ஏதாவது ஒரு வகையில பின்வாசல் வழியாக தமிழகத்து நுழைய வேண்டும், அதன் மூலம் அந்த மொழியை அழிக்க வேண்டும். அவங்க அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு எல்லாமே அந்த ஒரேன்ற அந்த ஒரு அடிப்படையில. ஆனா நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறணும், சுதந்திரத்துக்கு முன்னாடி கலாச்சார ரீதியா மொழி ரீதியாக நம்ம பல்வேறு பிரிவுகளை நம்ம இருந்த எல்லாமே ஆங்கிலேயர்கிட்ட நம்ம விடுதலை கிடைக்கும் பொழுது அதை இந்தியா அப்படின்னு ஒரு தேசமாக உருவாக்குறோம். இது வந்து மொத்தமா ஒரு உள்ளடக்கம், ஒரு கூட்டாட்சி மாதிரி தான் இது உள்ள வரும். அப்ப வந்து இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து அதுக்கு நம்ம ஒரு மொழியை இந்தி மொழியை திணிக்க முடியாது. அன்றைய பிஎம் ஜவஹர்லால் நேருவே அதுக்கு எல்லாமே சரின்னு சொல்லிதான் கொண்டு வர்றாங்க. அப்ப நம்மளுக்கு வந்து தமிழ் மொழி இருக்கும், நம்மளுக்கு தாய்மொழி. நம்ம வந்து மக்கள்கிட்ட கம்யூனிகேஷனுக்கு இங்கிலீஷ் நம்மளுக்கு போதும். தமிழ் இங்கிலீஷ் படிச்சவங்க இன்னைக்கு என்ன இந்தியாவில பெரிய ஆள வரலையா? வெளிநாடுகள்ல போய் அவங்க சோபிக்கலையா? அதனால ஹிந்தி படிச்சாதான் ஒருத்தர் பெரிய ஆள வர முடியுமா? அப்படி ஒரு போலியான பிம்பத்தை பிஜேபி ஏற்படுத்துகிறது. அவங்களுடைய கட்சியை சார்ந்த அவங்க மாநில தலைவர் எல்லாரையும் வச்சு மக்கள்கிட்ட தவறான ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஆமா, அதனால வந்து மக்கள் இதுல நிச்சயமாக ஏமாற மாட்டார்கள் இந்த விஷயத்துல அப்படின்னு தெளிவாக தெரியும். இப்ப நான் இருக்கேன் டெல்லி போயிட்டா நான் ஹிந்தி நான் பேசி பழகிட்டு போறேன், டெல்லியில நான் வாழணும், அங்க ஒரு வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டா 3 மாதத்துல ஹிந்தியை படிக்கலாம், 15 நாள்ல படிக்கலாம், புத்தகம் வந்துருச்சு. அதனால நாங்க என்ன, ஒரு ஆட்டோல போய் ஏறி இறங்கணும், அதுக்கான ஒரு ஹிந்தி தெரியணும், ஒரு பொருள் வாங்குறதுக்கான ஹிந்தி தெரியணும், பணம் மாற்றுவதற்கான அந்த ஹிந்தி என்னன்றது அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு தெரியணும். இதை பழகிக்கிறதுக்கு 10 வருஷம் ஒரு ஸ்டூடெண்ட் நீ வந்து ஹிந்தி படிக்கணும்னு சொல்லுவீங்களா? எந்த ஸ்டூடெண்ட் கேட்டாலும் ஒத்துக்கிற மாட்டேன். ஏற்கனவே சிலபஸ் ஹெவின்னு சொல்லி எல்லாரும் வருத்தப்படக்கூடிய நிலையில தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல நான் வந்து ஹிந்தியை திணிக்க நினைக்கிறது நிச்சயமாக இது வந்து பிஜேபி மத்திய அரசோட ஒரு ராஜதந்திரம். இது புரியுது சார். இப்ப அதிமுகவும் இருமொழி கொள்கை நிலைப்பாட்டில் தான் இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம் அடுத்த சுற்றுல. சரவணன் சார், அந்த திமுக எம்பிக்கள் 39 பேரும் மக்களை வந்து ஏமாத்துறாங்களா சார்? மக்கள் ஓட்டு போட்டு அவங்கள நாடாளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனால் மக்களோட பிரச்சனைகளுக்கு நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்காம இருக்கிறத பார்த்தா அவங்க மக்களை ஏமாத்துறாங்களா? நிச்சயமாக திமுகவுடைய விஷயமே அதுதான். ஆட்சிக்கு வர்றதுக்காக எதையும் செய்வாங்க. இப்ப கூட 2026 தேர்தலில் அவங்க பணத்தை நம்பி இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப மணி கங்காதரன் சொன்ன மாதிரி பிடிஆர் ஆரம்பத்திலேயே சொன்னாரு, ஆட்சிக்கு அந்த ஒரு வருஷத்துலேயே 30,000 கோடி இவங்க எப்படி பதுக்குறதுன்னு மருமகனும் மகனும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, யோசிக்கிறாங்கன்னு சொன்னார். அப்ப இவங்க வந்து இப்ப இந்த அடுத்த ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப இவங்க எத்தனை லட்சம் கோடி இவங்க அடிச்சு வச்சிருப்பாங்க, அதை வச்சு எலெக்ஷன் ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் மத்திய அரசோட இணக்கமா போவாங்க. அண்ணன் விஜயகுமார் தெளிவா சொன்னார், கலைஞர் ஆட்சி காலத்துல கச்சத்தீவை தார வார்க்கிறாங்க, காவேரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, அப்படி நலன் தமிழக நலன் சார்ந்த பிரச்சனைகள் அது தமிழ்நாட்டு அடமானம் வைக்கிற வேலையெல்லாம் இவங்க மத்தியில இருக்க ஆட்சியோட கூட்டணி வச்சு செஞ்சிருவாங்க. அதை வந்து அடுத்து திருப்பி மீட்டு எடுக்கிறது அதிமுக ஆட்சி காலத்துல மீட்டு எடுப்போம். இப்ப அரசியல் வந்து இவங்க தேசிய கொள்கையை கல்விக் கொள்கையை ஒட்டித்தான் இப்ப திமுக அவங்களுடைய கொள்கையை வகுத்துக்கிட்டு இருந்தாங்க. எப்படி கலைஞர் சமச்சீர் கல்வின்னு சொல்லி சிபிஎஸ்இ புத்தகத்தை அப்படி ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வந்தாரோ அந்த மாதிரி இவங்க கொண்டு வர்றதுக்கு தான் தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எலெக்ஷன் வந்துட்டனால இப்ப என்ன செய்யறாங்க, மாற்றம் பண்றாங்க. அதனாலதான் ஜவஹர் ஹுசேன் அந்த குழுல இருந்து வெளியேறிக்கிறார். மத்திய அரசுக்கு எதிராக திமுக எம்பிக்கள் ஒரு குரல் கொடுக்காததை நம்ம பார்க்கும்போது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் பிஜேபி சித்தாந்தத்தை வந்து திமுக முன்னெடுக்குதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது இல்ல? ஆமா, காலங்கள் மாற மாற இவங்க வந்து ஸ்லோவா மாறிக்கிட்டே வர்றாங்க. பெரியார் காலம் முடிஞ்சு அண்ணா காலம் வந்த பிறகு, அதுக்கு பிறகு கலைஞர் வந்த பிறகு ஒரு சுயநலமான அரசியல், குடும்ப அரசியல் அதை நிலைநிறுத்துறாங்க. இவங்க தமிழை காப்பாற்றுற லட்சணம் 2004 டிஆர் போல அமைச்சருக்கு என்ன பண்ணாரு, 46
மயில் கல்லுல தமிழ ஹிந்தியை கொண்டு வந்தார் தமிழ்நாட்டுக்குள்ள. அன்னைக்கு பொருட்சொல்லி அம்மா அதுக்கு எதிராக பெரிய போராட்டத்தை இது பண்ணாங்க, உருவாக்கினாங்க அன்னைக்கு. இப்ப இதுக்கு இன்னைக்கு கூட கல்வி அமைச்சரோட பையன் ஒரு பேட்டியில சொல்றாரு, நான் பிரெஞ்சு எடுத்திருக்கேன்னு சொல்லி அவர் சொல்றாரு. 50,000 ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டு மாணவர்கள் தமிழ்ல ஃபெயில் ஆகுறாங்க. இதுதான் திமுக தமிழை காப்பாத்துற லட்சணம். நன்றி நன்றி நன்றி. தேர்தல் வரப்போது அரசியல் காரணத்துக்காக, வாக்கு வங்கி அரசியலுக்காக, சிறுபான்மை மக்களை அவங்க வாக்குகளை வாங்குறதுக்காக, இந்த மைனாரிட்டி மொழி வாரியான இந்த மக்களுடைய வாக்குகளை வாங்குவதற்கு இந்த பிரச்சனைகளை இவங்க தூண்டி விடுறாங்க. மக்கள் தெளிவா இருக்காங்க. நன்றி சார். யோக்கியம் வர செம்ப ஒழிச்சு வை, இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை. நன்றி சார்.